கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நமக்கு ஒரு விதமான நோய் உள்ளத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படிப்பட்ட நோய் அப்படின்னு சொன்னா, உலகம் எப்படி இயங்குதோ அது மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை இயங்குது. உலகம் எப்படி இயங்குதோ அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையும் இயங்குது. உலகத்துல என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும்ன்றது இருக்குதோ அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. இது எந்த அளவுக்கு உருவாயிருச்சு, எந்த அளவுக்கு இந்த நோய் பரவிருச்சு அப்படின்னு சொன்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹுவையே மறக்கக்கூடிய, அல்லாஹுடைய சிந்தனையே இல்லாத உள்ளமாக நம்மளுடைய உள்ளம் மாற ஆரம்பிச்சு. அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத உள்ளமாக நம்மளுடைய உள்ளம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்தை சொல்லுவான், வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை மறந்த அடியார்களாக ஆகிட வேண்டாம். அல்லாஹுவை மறந்த அடியார்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அப்படி அல்லாஹுவை மறந்த அடியார்களாக நீங்க ஆயிட்டீங்கன்னு சொன்னா, அல்லது அல்லாஹுவை மறந்த அடியார்களை போன்று நீங்க ஆயிட்டீங்கன்னு சொன்னா, அன்சாகும், அல்லாஹுவை மறந்த அடியார்களை போன்று நீங்க ஆயிராதீங்க. அப்படி ஆயிட்டீங்கன்னு சொன்னா அன்சாகும் அன்புசகும், உங்களை நீங்களே மறக்கடிப்பதை போன்று நான் என்ன செஞ்சிருவேன், நான் ஆக்கிடுவேன். உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அல்லாஹ் மறந்த அடியார்களாக நீங்க ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களையே நான் என்ன செய்வேன், மறக்கடிச்சிருவேன்னு சொல்றான். சரி, தன்னையே மறக்கடிச்ச நபர்கள் யார், தன்னையே மறந்த நபர்கள் யார்? அடுத்ததாக அடுத்த வார்த்தையை சொல்றான், உலாயிக்க, அவர்கள்தான் ஹுமுல் ஃபாசிகூன், பாவிகள் என்பதாக சொல்றான். உலாயிக்க ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள்தான் பாவிகள். அப்ப அல்லாஹ் சொல்றான், தன்னையே மறந்த அடியார்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா அவர்கள் தான் பாவிகள், அவங்கதான் பாவிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய துஆல சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் ஜவாலி நிஅமதி, நீ கொடுத்த நியாமத்தை பாதியிலேயே என்கிட்ட இருந்து பிடுங்குவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நம்மளுடைய உள்ளத்துல ஒரு விதமான நோய் பரவிருச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சனா இல்லையா, அது எப்படிப்பட்ட நோயின்னு சொன்னா, நம்ம இயற்கையாக தூங்குறோம், காலையில இயற்கையாக எந்திரிக்கிறோம். நம்ம காலையில எந்திரிச்சு நம்மளுடைய தேவைகளை இயற்கையா அதுவா முடிக்கிறோம். காலையில நம்மளுடைய தேவைகளை நோக்கி, வாழ்வாதாரத்தை நோக்கி நாமளா பயணிக்கிறோம். இப்படிப்பட்ட நோய் எப்படிப்பட்டதா சொன்னா, அல்லாஹுவை மறக்கடிக்க நோய். எத்தனையோ நபர்கள், இரவில் படுத்த நபர்கள் காலையில விழிக்கல. அல்லாஹ் நம்மளை கண்முழிக்க வச்சானா இல்லையா, அல்லாஹ் நம்மளை கண்முழிக்க வச்சானா இல்லையா? எத்தனையோ நபர்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, ஒரு கவலம் உள்ள போலங்க, ஒரு கவலம் உள்ள போல, வாயில வச்ச உணவு தொண்டைக்குள்ள இறங்கல, அதுக்குள்ள மௌத்து வந்துருச்சு, அதுக்குள்ள மௌத்து வந்துருச்சு. சஜிதால ஒரு சஜிதா செஞ்சாங்க, 2 ரக்காய் தொழுகையில, ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காய் தொழுகை, முதல் ரக்காயத்தினுடைய முதல் சஜிதா செஞ்சாங்க, 2வது சஜிதாவுக்கு எந்திக்கல, அதே இடத்துல மௌத்து. எத்தனையோ நபர்கள் பயணம் சொல்லிட்டு போனவங்க அந்த பயணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரல. எத்தனையோ பயணம், எத்தனையோ நபர்கள் பயணத்திற்காக கிளம்பணும், என்னை காலையிலே அதிகாலையே 4 மணிக்கு எழுப்பிட்டுருன்னு சொல்லி படுத்தவங்க, அவரை எழுப்புனா அவர் எந்திக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நம்மளுடைய உள்ளத்துல இந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. எல்லாம் நான் செய்யறேன், தூங்கி எந்திக்கிறது நாங்க, கடையை திறக்குது நானு, என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுறது நானு, என்னுடைய வியாபாரத்துக்காண்டி நான் போறது நான் குடும்பத்தை நான் தூங்குறது நானு, என் குழந்தைகளை வளர்க்கறது நான் என்ற வார்த்தை உள்ளத்துல பதிஞ்சு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு சொன்னா, அல்லாஹ் இல்லைங்க, அல்லாஹ் இல்ல, நவுது பில்லாஹ். அல்லாஹ்வை மறந்த அடியார்களாக நம்ம உருவாகி கொண்டிருக்கோம். நாம
உருவாகி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, எத்தனையோ ரமதான்கள்ல நாம நிம்மதியா ராகத்தா இன்னைக்கு 27 காலையில இருந்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். காலையில நாளைக்கு நோன்பு வைக்கணும், 27வது நோன்பு வைக்கணும். இன்னைக்கு 27வது இரவை நாம கொண்டாடணும். லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்ற ஆசையோடு, அன்போடு, பரிவோடு நம்மளுடைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், நம்மளுடைய தாய் தந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், நம்ம புது சட்டை புது வேட்டியை உடுத்திட்டு வந்திருக்கிறோம், நிம்மதியாக தொழுகிறோம். நான் பேசுறது நிம்மதியாக இருக்குது, யாருக்கும் பயப்பு இல்லை, நானும் யாருக்கும் பயப்படல, நீங்களும் யாருக்கும் பயப்படல. ஆனா இந்த நேரத்துல ஒரு சமூகம் பயந்து கொண்டிருக்குது. எப்போ எனக்கு குண்டு வந்து விடும் தெரியாது, எப்போ எனக்கு என்னுடைய உயிர் மாய்க்கப்படும் என்பதாக எனக்கு தெரியல. எத்தனையோ நபர்கள் நேற்று வரைக்கும், போன மாதம் வரைக்கும் நிம்மதியை அடைந்தவர்கள் இம்மாதம் நிம்மதியாக இல்லை. போன மாசம் வரைக்கும் நிம்மதியா தூங்கினவங்க இந்த மாசத்துல நிம்மதியான தூக்கம் அவங்கள்ட்ட இல்லை. போன மாதம் வரைக்கும் ஒரு பச்சிலம் குழந்தை சொல்லுது, அவங்க எந்த கொள்கையாக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் அவங்க வளராக இருந்தாலும் சரி, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்க, நாம எவ்வளவு நிம்மதியாகிறோம். இது யாரு கொடுத்தா? இது அல்லாஹ் தானே கொடுத்தான். நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோமா? நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயம் நம்மளாக ஏற்படுத்துறோமா? இல்ல. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துகள்ல நம்மள என்ன ராகத்தோட படுக்க வச்சானோ அதே ராகத்தோடு, அதே ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் காலையில அடைய வைக்கிறானே. நம்ம ஒரு தடவையாவது, ஒரு நாளாவது அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் எப்படிப்பட்டவன், அஹ்யானா பாதமா அமாத்தனா, என்னை சிறு மௌத்தை கொண்டு உறங்க வைத்து அதற்கு பின்பாக என்னை உயிர்ப்பித்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அந்த ஒரு வார்த்தையை, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை என்னைக்காவது நான் சொல்லியிருக்கிறேன்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறந்த சமூகமாக நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்த சமூகமாக நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் அனுபவிக்கக்கூடிய வாலிபம் அது பாதியிலேயே என்கிட்ட இருந்து பறிக்க கூடாது. 20 வயசு தாங்க, 20 வயசு தான், ஆனா ஹார்ட்ல ஓட்டங்க. 20 வயசு தான், ஹார்ட்ல ஓட்ட. 20 வயசு தாங்க, 22 வயசு தாங்க, கிட்னி ஃபெயிலியருங்க. 23 வயசு தாங்க ஆச்சு, அவருக்கு இந்த நிலைமையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். ஆனா அந்த காட்சிகள்ல இருந்து, அந்த நிகழ்வுகள்ல இருந்து என்னுடைய ரப்பை நான் யோசித்தேனா, என்னுடைய ரப்பை நான் சிந்தித்தேனா, என்னுடைய ரப்பு என்னுடைய உள்ளத்திற்கு வந்திருக்கிறானா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக சொன்னாங்க, நீ கொடுத்த நியாமத்தை, நீ கொடுத்த அருட்கொடைகள், கண் இருக்குது, காது இருக்குது, என்னென்ன நியாமத்துகளை கொடுத்திருக்கிறையோ அந்த நியாமத்துகளை எல்லாம் பாதியிலேயே பிடுங்கப்படக்கூடாது. நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நிரந்தரமாக ஆக்குவானாக. அடுத்ததாக அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க, ஆரோக்கியத்தை மாற்றப்படுவதை விட்டும் அல்லாஹ் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ நபர்கள் ஆரோக்கியமாக இருந்தவங்க இப்போ நோயாளி. எத்தனையோ நபர்கள் ஆரோக்கியமா நமக்கு முன்பாக இருந்தாங்க. ஒரு அம்மா முந்தானத்து வரைக்கும் என்கிட்ட பேசுறாங்க, அதுல 27 வரப்போகுது, துவா செய்யுங்க, வருஷம் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு, அது அந்த அம்மா 27 காலையில கரெக்டா போன் பண்ணும். ஏதோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டா போன் பண்ணுது. நான் எப்பவுமே உங்களுக்கு 27ல தான் போன் பண்ணுவேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இரவுல அந்த தொழுகையில எல்லாம் துவா செய்யுங்க. அதுல சொல்லிட்டு வைக்கிறாங்க. அடுத்த நாள் 11 மணிக்கு ஜனாதா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆரோக்கியத்தை மாற்றப்படுவதை விட்டும், ஆரோக்கியத்தை போய் நோயாளியாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் நான் உன்னிடத்துல பாவம் பண்ணி கேட்கிறேன், அல்லாஹ் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். நபி அவங்க கேட்ட துவாங்க. நபி அவர்களுக்கும் இந்த துவாவுக்கு என்ன சம்பந்தம்?
நமக்கு சொல்லி தர்றாங்க. நீங்க அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய ஞாபகார்த்தத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்திற்கு சொல்லி தரக்கூடிய பாடம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தரக்கூடிய நியாமத்துல மிக உயர்ந்த நியாமத் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். பனு இஸ்ரவேலர்கள்ல 2 நபர்கள் இருந்தாங்க. அந்த 2 நபர்களுக்கும் அல்லாஹ் தோட்டங்களை கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட தோட்டம்? நான் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே காட்சியாக யோசிங்க. அந்த தோட்டத்தை சுத்தி பேரிச்சம்பழங்களுடைய மரங்கள், தோட்டத்தை சுத்தி பேரிச்சம்பழங்களுடைய மரங்கள், தோட்டத்துக்கு நடுவுல திராட்சையினுடைய தோட்டம், திராட்சையினுடைய கொடிகளுடைய தோட்டம். 2 திராட்சையினுடைய அந்த பேரிச்சம்பழத்தினுடைய மரத்தினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய பேரிச்ச மரங்களும் நடு பகுதியில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டங்களுக்கு இடையில 2 தோட்டத்திற்கும் வரமாறி அல்லாஹ் ஓடையை ஏற்படுத்தியிருந்தான். தண்ணீர் ஓடைய அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். அந்த 2 தோட்டக்காரர்களும் எப்படிப்பட்டவங்க சொன்னா, காலையில தன்னுடைய தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா இரவு வரைக்கும் மாலை வரைக்கும் அந்த தோட்டத்துல இருந்து வெளிவர்றதுக்கே அவங்களுக்கு மனசே வராது. அவ்வளவு ரம்மியமான, அவ்வளவு அழகான, அவ்வளவு நிம்மதி தரக்கூடிய தோட்டம். ஒரு தோட்டக்காரர் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நான் நெகட்டிவா பேசல, நான் ஏன் அதில் இப்படிலாம் பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையை செதைச்சு கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை செதைச்சு கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை வாழல, நாம நிம்மதியாக வாழல. நாம நினைக்கிறோம் நான் நிம்மதியாக இருக்கிறாங்க, நான் நிம்மதியா எந்திக்கிறேன். இல்ல, நீங்க நிம்மதியா குழந்தைய வளர்க்குறீங்க. இல்ல, நாம நிம்மதியாகவே இல்லை. அந்த தோட்டக்காரர்ல ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமையினால இது உண்டானுச்சு. இந்த திறமையினால உண்டான சொத்துக்கள்ல இருந்து நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், ஒரு பைசா கூட நான் கொடுத்து உதவ மாட்டேன். நான் எதுக்கு கொடுக்கணும்? அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைய இன்னொரு சகோதரர், இன்னொரு தோட்டக்காரர் சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாதப்பா. வலவுலா இது தகல்த குல்த மாஷா அல்லாஹ். நீ என்ன சொல்லணும்? உன்னுடைய தோட்டத்துக்கு உள்ள போகும்போதே மாஷா அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு, இதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுடைய சக்திக்கு மீறி, அல்லாஹுடைய நாட்டத்துக்கு மீறி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதாகத்தான் நீ சொல்லணும். எனவே உன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள் என்பதாக அருகாமையில் உள்ள தோட்டக்காரன் சொல்றார். அதே ஆணவத்தோடு அந்த தோட்டத்துல இருந்து வெளியே வந்த மனுஷன் இரவு தூங்குறாரு. காலையில போய் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அல்லாஹ் பதிவு செய்யறான். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அல்லாஹ் பதிவு செய்யறான். என்ன வார்த்தை? இது யாருடைய தோட்டம்? இது யாருடைய தோட்டம்? இது எல்லாமே அழிஞ்சு போயிருக்குது, தீயினால் கருக்கப்பட்டு இருக்கிறது. இது யாருடைய தோட்டம்? ஒருவேளை நான் தவறான பாதையில வந்துட்டனோ, வேற நபர்களுடைய இடத்துக்கு வந்துட்டனோ என்பதாக சொல்றார். அப்ப யார் அல்லாஹுவை பத்தி ஞாபகப்படுத்தினாரோ, யார் அல்லாஹுடைய குதிரத்தை பத்தி நீ சிந்தி என்பதாக சொன்னாரோ, அவர் சொன்னாரு, எப்ப இது யாருடைய தோட்டம் இல்லை, யாருடைய தோட்டமும் கிடையாது, இது உன்னுடைய தோட்டம் தான். நீ சொன்ன வார்த்தை, நீ சொன்ன நடந்து கொண்ட ஆணவத்தினுடைய பேச்சின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இது முன்பு போல் நீ உழுது அந்த பயிர்களை எல்லாம் உருவாக்குவதற்கு முன்பாக இந்த இடம் எப்படி இருந்துச்சோ அப்படியே அல்லாஹ் ஆகிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நான் கடையை திறக்கும் போது நான் போய் தாங்க சரியாகும், நான் போகலன்னா சரி வராதுங்க. ஏன் ஹாஜியா ஃபஜ்ர் தொழுகைக்கு வர முடியல? இல்ல அதுல நைட்டு கடை அடைக்கிறதுக்கு ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டு தூங்கிட்டேன். லோஹர் தொழுகைக்கு ஏன் வர முடியல? என்னால வர முடியல, வேலைகள் இருந்துச்சு, அதனால முடியல. இன்னிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரம், அல்லாஹ் கொடுத்த வியாபாரம், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம் அத்துணையும் பரக்கத்து, அத்துணையும் நியாமத்து. இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துறது என்ன? அல்லாஹ் வணங்குறது தான்.
அல்லாஹுக்கு அடிபணிறதா. எப்படிப்பட்ட நியாமத்துகளை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது ஒரு செகண்ட், ஒரு வினாடி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு நம்மளால தாங்க முடியாது. துல்பிகார் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு தன்னுடைய சம்பவத்தை சொல்றாங்க. நான் இன்ஜினியராகவும் இருக்கிறேன், மருத்துவ துறையிலையும் நான் பயணிக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் துவாவுக்காண்டி வந்தார். வந்து என்ன விஷயத்த சொன்னாருன்னு சொன்னா, அதுல என்னுடைய கண்ணுல ஒரு கோளாறு இருக்குது, அந்த கோளாறுக்காண்டி, அந்த நோய்க்காண்டி நான் சிகிச்சை செய்ய போறேன், மருத்துவம் செய்ய போறேன், நீங்க துவா செய்யுங்க என்பதாக சொன்னார். அப்போ அவருக்காண்டி துவா செஞ்சோம். துவா செய்யறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், என்ன காரணம், என்ன கண்ணுல என்ன கோளாறு? அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய கண்ணை மூடவே முடியாது, கண் இமைகள் மூடவே முடியாது, இமைகளை மூட முடியாத அளவுக்கு எனக்கு நோய் வந்திருக்குது. மருத்துவர் எனக்கு பரிந்துரை செஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய இமைகள் மூடாம இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே ஒரு வினாடிக்கு ஒரு நிமிடத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும், ஒரு நிமிடத்துக்கு ஒருக்கா தண்ணீரை கொண்டு கண்ணை சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம சிமிட்டுறோமா இல்லையா? அது நாம சிமிட்டல. காருக்கு முன்னாடி கண்ணாடிக்கு ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அது என்ன அதுஜா? வைப்பர். அந்த வைப்பர் வைக்கிறது காரணம் என்ன? கண்ணாடியில தூசி இல்லாமல் இருக்கணும், கண்ணாடி தெளிவா இருக்கணும் என்பதற்காக தான் அதை வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்ணை பரிசுத்தப்படுத்துறதுக்காண்டி இந்த கண் சிமிட்டுதல் கூடிய இமைகள் அல்லாஹ் எதுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, தேவையில்லாத தூசிகள் நம்மளுடைய கண்களை அண்டி கொள்ளாமல் இருப்பதற்காக அல்லாஹ் இந்த சிமிட்டுதலை கொண்ட இமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த இமைகளை சிமிட்டலை அப்படின்னு சொன்னா கண்ணு வீங்கி கண்ணே தெரியாம போயிடும். அப்ப அந்த நபர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அதர சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன நியாமத்து, அந்த நியாமத்தை நம்மள்ட்ட இருந்து பறிச்சுட்டான்னு சொன்னா, அல்லாஹுடைய நியாமத்தை நம்மள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாதிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நம்மளுடைய வாழ்க்கையில வாலிபராக இருக்கிறோம், வயோதிகராக இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துறைகள் சார்ந்தவர்களாக இருக்கிறோம். எல்லா துறைகளும், வாலிபமும் வயோதிகமும் சிறார்களும் பெண்களும் தாய், எல்லா தருணமும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. இது இயற்கை தானே, இது சாதாரண தானே, இது அப்படித்தானே இருக்கும் என்பதாக நாம நினைச்சோம்னு சொன்னா அல்லாஹ்வை நாம மறந்திருக்கிறோம். என்னைக்கு அல்லாஹ் நான் அல்லாஹுவை விட்டு தூரமாக இருக்கிறேன், என்பதற்கு மிக உன்னதமான உதாரணம் என்னன்னு சொன்னா, அல் புஅது அனில் இபாதா, இபாதத்தை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்கள்லயே சிறந்த நேரம், புனிதமான நேரம், உன்னதமான நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் யாருக்கு தஹஜ்ஜுடைய நசீப பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா, அல்லாஹ் யார பார்க்க பிரியப்படுறானோ அவர்களுக்கு தான் தஹஜ்ஜுடைய நசீப் கிடைக்கும். நான் 4 மணிக்கு 3 மணிக்கு அலாரம் வச்சாலும் உங்களால தொழ முடியாது. அலாரம் 10-15 வச்சிருக்கிறேன். அதே மாதிரி என் மனைவியும் ஒரு அலாரம் தான், அவங்களும் எந்திரிச்சிருவாங்க, என்னை எழுப்பி விட்டுருவாங்க. அது தாண்டி நான் தூங்கிட்டேன்னு சொன்னா என் அம்மாவும் எனக்கு அலாரம் தான், அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, என்னைய எழுப்பி விட்டுருவாங்க. நான் எப்படியாவது தஹஜ்ஜத் தொழுதுருவேன். இல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரை பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் தஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கும். இவங்கெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிறாங்களே, இல்ல நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்பாங்க. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்ல சொன்னாங்க, மலக்குமார்களை 2 கூட்டத்தை அல்லாஹ் அழைச்சு
தஹஜ்ஜுடைய நேரத்துல, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வக்துனுடைய ஐவேளை தொழுகையினுடைய நேரத்துல 2 ஜமாத்த 2 மலக்குமார்களுடைய கூட்டத்தை அழைச்சு ஒரு கூட்டத்திட்ட சொல்றான், தஹஜ்ஜுடைய நேரம் புனிதமான நேரம், பரக்கத் பொருந்திய நேரம். இந்த நேரத்துல இன்ன நபர்களுடைய பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார்களை நான் என்ன செய்யக்கூடாது, இந்த புனிதமான நேரத்துல நான் பார்க்க விரும்பல. எனவே என்ன செய்யுங்க, இவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துருங்க. நாம சொல்லுவோம், டயர்ட்ல தூங்கிட்டேன், கொஞ்சம் அலுப்புல தூங்கிட்டேன், தஹஜ்ஜுது கிடைக்கல, என்னால தஹஜ்ஜுத் தொழ முடியல, அதுல காலையில ஃபுல்லா வேலை, அதனால அலுப்புல தூங்கிட்டேன். இல்ல, உங்களை அல்லாஹ் தூங்க வச்சுட்டான், நம்மள அல்லாஹ் தூங்க வச்சுட்டான். யார அந்த நேரத்துல அல்லாஹ் பார்க்க விரும்பலையோ அவர்களை அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு நல்லா தூங்குப்பா, இந்த நேரத்துல நீ எந்திராத, உன்னை உன் முகரைய அல்லாஹ் பார்க்கறதுக்கு ஆசைப்படல. இன்னொரு ஜமாத்தை, இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கூப்பிட்டு மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்றான், இன்னாருடைய மகன் இன்னார், இவரை நல்லா தூங்குறாரு, இவரை எழுப்பி விட்டு இந்த நேரத்துல இவரை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன், இவர் பேசுறது நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இவர் என்ன துவா செய்கிறாரோ அந்த துவாவை நான் அங்கீகரிப்பதற்கு ஆசைப்படுகிறேன், அதற்கு நான் முன் வருகிறேன். எனவே இவர்களுடைய தூக்கத்திலிருந்து இவர்களை எழுப்பி தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நிப்பாட்டுங்கன்னு சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸ நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் கிடைக்கலையா, ஃபஜ்ருடைய ஃபர்து கிடைக்கலையா, மற்ற தொழுகை நம்மளால தொழுக முடியலையா, பள்ளிக்கு வர முடியலையா, உங்களால இல்ல, அல்லாஹ் உங்களை வர வைக்க. நம்மளால எழுத முடியல, நம்மளால தொழுக முடியல, அல்லாஹ்விடத்துல பேச முடியல, அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய முடியல அப்படின்னா அல்லாஹ் நம்மளை இபாதத்தை விட்டும் வணக்கம் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மளை தூரப்படுத்தி இருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, என்னுடைய ஐவேளை தொழுகை என்னால தொழுக முடியல, எனக்கு சிரமமாக இருக்குது, என்னால பள்ளிக்கு வந்து தொழுக முடியல, ஒரு வேலையின் காரணமா, ஏதாவது ஒரு ஈடுபாட்டின் காரணமாக தொழுகுவதையே நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய தக்தீர், அல்லாஹுடைய நாட்டம் என்னன்னு சொன்னா, நாம தொழுகல, அல்லாஹ் உன்னை தொழுக வைக்க அல்லாஹ் நம்மள தொழுக வைக்கல. எப்படிங்க ரமதான் கரெக்டா தொழுதோம்? ரமதானுடைய மாசத்துல 28 நாள் 29 நாள் ஃபஜ்ருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, அஸ்ர், லுஹர், ஃபஜ்ர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சே. ரமதான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? உன் வாழ்க்கையில என்னென்ன அமல்கள் செய்யாம இருந்தியோ அதையெல்லாம் இந்த ரமதான்ல என்னுடைய மாசத்துல செய்யற, இந்த மாசத்துல மட்டும் செய்யறதுக்காண்டி நான் பழக்கல, மாறாக உன்னுடைய மௌத்து வரைக்கும் இந்த அமலை செய், உன்னுடைய மௌத்து வரைக்கும் தொழுகு, உன்னுடைய மௌத்து வரைக்கும் தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்குது, உன்னுடைய மௌத்து வரைக்கும் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது, உன்னுடைய மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நினைக்கிறத திக்ர் செய்ய வேண்டிய தேவை இருக்குது என்பதை இந்த ரமதான் நமக்கு படிப்பினையாக கொடுக்குது, நமக்கு பாடம் இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் பலகீனமாக இருந்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன என்பதாக நாம சிந்திக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் பாருங்க. நான் அல்லாஹ் பக்கம் நெருங்கல, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நான் உணரல, அவன் என்ன கொடுக்கிறானோ அதை அனுபவிக்கிறேன், அந்த அனுபவிச்சதுக்கு பின்பாக நம்மகிட்ட இருந்து என்ன வரணுமோ அது வரலன்னு சொன்னா அதனுடைய பாதிப்புகளை உலமாக்கள் பதிவு செய்யறாங்க. முதல் விஷயம், சதாவும் கவலையாக அல்லாஹ் எப்படிப்பட்ட உள்ளத்தை கொடுத்துருவான்னு சொன்னா, எதை பத்தியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், எதை பத்தியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். உள்ளத்தினுடைய இறுகுதல், உள்ளகத்தினுடைய நெருக்கடி, எதை பத்தியாவது, வாழ்க்கையை பத்தி, வியாபாரத்தை பத்தி, குழந்தைய பத்தி, மனைவியை பத்தி, குழந்தைகளுடைய கல்வியை பத்தி, ஏதாவது பத்தி கவலை அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த கவலை சும்மா இல்லை, அந்த கவலை சும்மா இல்லை, சதாவும் கவலை ஆகும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் உள்ளம் சதாவும் கவலையில இருக்குதா? எந்த விஷயம், எந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்து 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 வந்துகிட்டே இருக்குதா? என் உள்ளம் சதாவும் கவலையில இருக்குது. எனவே நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறேன்னு நாம யோசிக்கணும். இரண்டாவது பாதிப்பு சொன்னாங்க, கஸ்வத்துல் கல்ப், சதாவும் கவலைன்னு ஒரு பக்கம். இரண்டாவது, உள்ளத்தினுடைய இறுகுதல் ஏற்படும். அஜத் என்னதான் பயான் பண்ணாலும் சரி, இந்த காதுல உள்ள உறவே விழாது. இந்த காதுல உள்ள வரவே வராது. உள்ள வந்தாதானே உள்ளத்துல இறங்கும். இந்த வலது காதுல வரவே வராது, இடது காதுல வரவே வராது. கஸ்வத்துல் கல்ப் அப்படின்னு சொன்னா உள்ளத்தினுடைய நோய்கள்லயே மிக கொடூரமான நோய் தான் உள்ளத்தினுடைய. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மருத்துவர்கள்ட்ட போவோம், கை சரியில்லை, கால் சரியில்லை, முட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு, இதெல்லாம் மருத்துவராக அணுகுவோம். ஆனா உள்ளத்திற்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருக்கிறான். அந்த உள்ளத்தினுடைய நோயை தீர்ப்பது அல்லாஹ் மட்டும்தான். அந்த நோயை கொடுக்கிறது அல்லாஹ் தான், அதை தீர்க்கிறதும் அல்லாஹ் தான். இரண்டாவது மிகப்பெரிய நோய் அல்லாஹ் கொடுக்கிற என்னன்னா கஸ்வத்துல் கல்ப், உள்ளத்தினுடைய இறுகுதலை கொடுத்துருவான். அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி எதை சொன்னாலும் நம்ம காதுல விழவும் விடாது, நமக்கு உணர்வும் வராது. ஜும்மாவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, வந்தா நல்லா இருக்குமே, ஏன் லேட்டா வரீங்க? நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஹஜரத், நீங்க சொல்றதான் உங்க கடமை, நாங்க செய்ய மாட்டோம். நீங்க சொல்றதான் உங்க கடமை, நாங்க செய்ய மாட்டோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? வாங்கல, தொழுகை ஒவ்வொரு நபர் மீது கடமையாச்சே. அதே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. போனுடைய ரிங் டோனை அடிக்கிறது, அது அடிக்கிறது தான் வளமை, அது அடிக்கிறது தான் அதனுடைய கடமைன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரிதான் நம்ம மஹல்லால நம்ம பள்ளியில ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனுக்கு நாம செய்யாததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த ஜீவன் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனா செய்யவே மாட்டோம். ஆனா அந்த ஜீவன் ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு செஞ்சுட்டாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டாரு, அல்லது தொழுகையில தூங்கிட்டாரு. தூக்கமே வாழ்க்கையா இருந்தா தப்புதான், அதை நம்மளும் மறுக்கிறோம். எப்போவாது மிஸ் ஆயிடுச்சு, எப்போவாது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு நம்ம அஜித்துமார்கள்லாம் ஹேண்டில் பண்றதுனால நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, என்னைக்காவது அசர் தொழுகைக்கோ என்னைக்காவது ஃபஜ்ர் தொழுகைக்கோ அந்த பள்ளிக்கு போயிடுவோம். பள்ளிக்கு போயிட்டா பாங்கு சொல்லிடுவாங்க, இகாமத் சொல்லிடுவாங்க. இகாமத் சொல்றதுக்கு பார்த்தா அஜித் இருக்க மாட்டாரு, நம்ம போய் தொழுவு வைப்போம். தொழுவு வச்சுட்டு திரும்பி பார்த்தா அஜித் வந்து நிற்பாரு. எப்ப ஏன்பா இப்படி லேட்டா வர, ஏன் இப்படி லேட்டா வர? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அஜித் நீங்க தொழு வைக்கும் போது யாரு இகாமத் சொன்னா? தொழு வைக்கும் போது யார் இகாமத் சொன்னா? ஒரு வயசானி, ஒரு 70 வயசுக்காரர், அவர் தான் இகாமத் சொன்னாரு. அவர் தொழுது முடிச்ச உடனே என்னை பார்த்தீங்க, என்னைய மட்டும்தான் பாக்குறீங்க, அவர் எங்க? தொழுது ஒண்ணு போயிட்டாரு. அவருக்கு மட்டும்தான் நான் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவருக்கு மட்டும்தான் நான் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்க நீங்க வந்த உடனே என்னை பத்தி குறை சொல்றதுக்கோ என்னை பத்தி ஆர்குமெண்ட் பண்றதுக்கோ நபர்கள் இல்லை. ஏன்னா யாரும் தொழுக வர்றது இல்லை, யாரும் தொழுக வர்றது இல்லை. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி முஹப்பத்தோ பிரியமோ வராதது காரணம் என்ன அப்படின்னா, உள்ளம் இறுகிருச்சு, உள்ளம் இறுகிருச்சு. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நோய். மூன்றாவது நோய், நிம்மதியே இருக்காது. நம்ம விஷயத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய உள்ளத்துல நிம்மதி என்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஏன்னு சொன்னா, நான் அல்லாஹுவை விட்டு தூரமாக இருக்கிறேன், நான் அல்லாஹுவை விட்டு தூரமாக இருக்கிறேன். எனவே எனக்கு நிம்மதியாக இருக்காது. கடையை பத்தி பயம், கடையை பத்தி பயம், குழந்தைகளை பத்தி பயம், மனைவிகளை பத்தி பயம். மனைவிகளை பத்தி ஏன்பா பயப்படுற? இல்லைங்க, அதுல பயம். கொடூரமான நிகழ்வுலாம், கொடூரமான வார்த்தைகள்லாம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹுவை மறந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கு. நிம்மதி இல்லாத நிலையை அல்லாஹ் தந்துருவான். நாலாவது,
உலக காரியங்கள்லயே மூழ்க வச்சுருவாங்க. நாம நினைப்போம் ஒரு கடை ஓபன் பண்ணிட்டோம், அதுல 2வது கடை ஓபன் ஆயிருச்சு, 2வது கடை அந்த ஊர்ல ஓபன் ஆயிருக்கு, 3வது கடை இந்த ஊர்ல ஓபன் ஆயிருக்கு, 4 கடையும் மேனேஜ் பண்றதுனால என்னால பிஸி ஷெட்யூல், என்னால வர முடியாது, அல்ல டைட்டா இருக்குது. டைட்டா இருக்கிறதே அவர் டைட்டா தான் சொல்லுவார். டைட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதே டைட்டா இருக்குது அப்படிம்பார். இது உங்களை நீங்க செய்யல, நீங்க இத செய்யல, மாறாக அல்லாஹ் உனக்கு கொடுக்கிறான் நோய். நீ என் பக்கம் வரலையா, என்னைய கேட்கலையா, என் பக்கம் நெருங்கலையா, நீ உலகத்திலே இருந்து சாவு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு வளர்ச்சி என்பது, பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய திக்ரோடு அல்லாஹ்வுடைய தொடர்போடு வர்றதுதான் வளர்ச்சி. நான் 2 கடை ஓபன் பண்றது தப்புன்னு சொல்லல, 3 கடை ஓபன் பண்றது தப்புன்னு சொல்லல. நம்ம நபர்கள், நம்ம சமூகம் நல்ல தொழிலதிபர்களாக, நல்ல வியாபாரிகளாக, நல்ல செல்வந்தர்களாக ஆகுங்க. அல்லாஹுவை நம்பிய அல்லாஹுடைய தொடர்போடு கொண்ட செல்வம் தான் அல்லாஹுவே பிரியப்படுறான். அப்ப அல்லாஹ் தரக்கூடிய 4வது மிகப்பெரிய நோய் என்ன? உலகத்திலேயே மூழ்க வச்சிருவான். 5வது தீய மக்களுடைய பழக்கம் இருக்கும். நாம நம்மளுடைய சவுண்ட், நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய வட்டாரம் ஃபுல்லா ஏதாவது அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய திக்ரை விட்டும் அல்லாஹுடைய நினைவை விட்டும் நம்மளை தூரப்படுத்துவதனுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன? கெட்ட நண்பர்களுடைய சகவாசம். அல்லாஹுவை பத்தி, அல்லாஹுடைய ரசூலை பத்தி பேசாத, நினைக்காத நண்பர்கள் நம்மளுடைய வட்டாரத்தில் வந்துருவாங்க. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. 6வது அமல் செய்வதுல, தௌபா செய்வதுல தாமதம் இருக்கும். தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணுமே, நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேனே, இவ்வளவு பெரிய பாவத்துல நான் ஈடுபட்டேனே, என் உள்ளமெல்லாம் கருகி போயிருச்சே, என் உள்ளமெல்லாம் நிம்மதி இல்லாம இருக்குதே, நான் ஒருவேளை தொழுக கூட முடியலையே, நான் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்துல மீளணுமே. இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ரொம்ப தாமதமாகும். தாமதம் எதுவரைக்கும் ஆயிரும் சொன்னா, ஒருவேளை மௌத்தும் வந்துடலாம். அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிப்பானா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அடுத்து தரக்கூடிய மிகப்பெரிய நோய் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை பத்தி விளங்காம என்ன செய்வோம்? அமல் செய்வோம். ஒண்ணு அமல் செய்யறதுக்கு நசீபே கிடைக்காது, வாய்ப்பே கிடைக்காது. உள்ளத்தினுடைய இருகுதலோ, உள்ளத்தினுடைய கவலையும், உலகத்தினுடைய மூழ்குதலும், இது போன்ற நோயின் காரணமாக அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கிறதுக்கு உண்டான மனசே, நேரமே வராது. நேரம் வந்தாலும் எப்படி தொழணும்னு தெரியாது. தொழணும்னு ஆசைங்க, தொழணும்னு ஆசை, அல்லாஹ் இடத்துல கேட்கணும்னு ஆசை, திக்ரு செய்யணும்னு ஆசை. ஆனா திக்ரு எப்படி செய்யறது தெரியாது, தொழுது எப்படி தெரியாது, குர்ஆன் தெரியாது, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தெரியாது. அறியாமை, ஜஹாலத்தை அல்லாஹ் உள்ளத்துல போட்டுருவான். இது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய நோய். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரமதான் மிகப்பெரிய ஒரு பாடம். ரமதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். என் வாழ்க்கையில என்னென்ன அமல்களை எல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அந்த அமல்கள்லாம் நான் செஞ்சுட்டேன். 27 நாளா தஹஜ்ஜுத் தொழுன்னு நினைச்சேன், தொழுதேன். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், கேட்டேன். அல்லாஹ்வை திக்ரு செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சேன். நான் 4 பேருக்கு தான தர்மங்கள் செய்யணும்னு நினைச்சேன், ஆனா செஞ்சேன். இந்த ரமதான்ல செஞ்சேன். நான் ஜகாத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த ரமதான்ல நான் செஞ்சேன். இந்த ரமதான் நம்மளை பழக்கப்படுத்துது, இந்த ரமதான் நம்மளை தொலை வச்சுது, இந்த ரமதான் நம்மளை அல்லாஹ்வை நினைக்க வச்சது, இந்த ரமதான் 2 சொட்டு கண்ணீர் விட வச்சது. இதெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் காரணம் என்ன? ரமதான் அல்லாத மாதங்கள்லயும் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், ரசூல் ஒருத்தர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை வணங்குவது என்பது கடமை, அல்லாஹ்வை நினைப்பது என்பது கடமை, அல்லாஹ்வை எண்ணுவது என்பது கடமை என்பதை நமக்கு உணர வச்சிருக்கு. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, தமிழ்ல சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை தரடி. அதே மாதிரி அரபுகள்ல ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. ஹாத்திம் தாய் என்ற ஒரு செல்வந்தர்,
அவர் தன்னுடைய செல்வத்தை வாரி 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 வழங்குவார். தனவந்தர் செல்வத்தை தான தர்மத்தை அள்ளி கொடுப்பார். அவருக்கு அல்லாஹ் ஒரு மனைவியை கொடுத்தா எப்படின்னு சொன்னா, சிக்கனம் இல்ல கஞ்சத்தனமா செயல்படுற மாதிரி ஒரு மனைவி கொடுத்தான். நமக்கு அல்லாஹ் எப்படி மனைவி கொடுப்பான்னு வைங்களேன், நம்ம படுத்து குரட்டை விட்டு தூங்குவோம், ஆனா அவங்க தொழுவாங்க. நம்ம தூங்குவோம், அவங்க தொழுவாங்க. நம்ம சொல்லுவோம் பெருமையா, என் மனைவி எல்லாம் கரெக்டா 5 வேளை தொழுதுருவாங்க. அது நீங்க எங்க செஞ்சீங்க? என் மனைவி தொழுதுருவா, உங்க மனைவி தொழுதுருவா. உங்க மனைவி அவங்க கபருக்கு தேடிட்டா, உன் கபருக்கு என்ன செஞ்ச? இல்ல என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? எல்லா குர்ஆனுடைய விஷயத்துல, திக்ருடைய விஷயத்துல எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. நீ என்ன செஞ்ச? எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, என் பிள்ளைங்க எல்லாம் என் மனைவி எல்லாம் திக்ரு எல்லாம் கரெக்டா இருக்கும், திக்ரு எனக்கு தெரியாது. கண்ணியமிக்கல்லாஹ்வியார்களே, அவருக்கு எப்படிப்பட்ட மனைவி அல்லாஹ் கொடுத்தா? முழுக்க கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய மனைவி. அவங்க சொன்னாங்க, நீ என்னப்பா கஞ்சத்தனம் பண்றன்னு கேட்கல, கஞ்சத்தனம் பண்றன்னு கேட்கல. நம்ம மனைவினா உடனே ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நேரா என்ன செய்வோம்? டைரக்டா கேட்டுருவோம், அங்க உடஞ்சிரும் அப்படியே உள்ளம். ஆனா அவர் அப்படி செய்யல. கஞ்சத்தனம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லாம, உன் உணவுல நீ யாராருக்கெல்லாம் உணவு கொடுக்குறியோ அந்த உணவுல ஒரு கரண்டி நெய் மட்டும் கொஞ்சம் கூட ஊத்துக்கும். ஒரு கரண்டி நெய் மட்டும் கொஞ்சம் கூட ஊத்து. அவங்க செஞ்சாங்க ஒவ்வொரு உணவுலையும் நெய்யை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில விருந்தோம்பல் என்ற கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் அவங்களுடைய வாழ்க்கை உண்டாயிருச்சு. அப்புறம் ஒரு சோதனை வந்துச்சு. அவருடைய மனைவி மௌத்தானாங்க. திருப்பி அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? கஞ்சத்தனம் பண்றதுக்கு திருப்பி வந்துருச்சு. அதே மாதிரிதான் ரமதான் முழுக்க வணங்கணும், ரமதான் முழுக்க திக்ரு செஞ்சோம், ரமதான் முழுக்க துவா செஞ்சோம். ரமதான் முடிஞ்சிருச்சு, பழைய கதவை திறந்தாச்சு. ரமதான் முடிஞ்சிருச்சு, தொழுகை வர்றதில்லை. ரமதானுடைய ஈது முடிஞ்சிருச்சு, லொஹர் தொழுகைக்கு ஆள் இல்லை. ரமதான் முடிஞ்சிருச்சு, எல்லாமே இல்லை. அல்லாஹ் அது மாதிரி நடைமுறைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹுடைய நியாமத்தை அனுபவித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.